வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு உதிரி உதிரியான சேமியா உப்புமா ரொம்ப அருமையான சுவையில எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது என் அம்மா தான் எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தாங்க. இத செய்யறதுக்கு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறீங்க. எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டு மிளகாய் வந்து 3 கிள்ளி வச்சிருக்கேன் விதை நீக்கிட்டு. கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 3 வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கலரிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வேக வைக்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். இப்போ வெங்காயம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, 1 பாக்கெட் அணில் சேமியாவுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அணில் சேமியா வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அணில் சேமியாவை சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணி நல்லா வந்து அப்சார்ப் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பொல பொலன்னு சேமியா வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.